குழந்தைங்க வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக குறும்பு பண்ணுறாங்க, சொல் பேச்சு கேட்குறதில்ல, எந்த ஒரு வேலையும் டம்ளர் எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா எதுவும் எடுத்துகிட்டு வரதில்லை. ஆனால் வந்து குழந்தை வந்து படிக்குது. அப்படி அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப் சைடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குது, பிஹேவியர் வந்து ஓரளவுக்கு செக்ரிகேட்டடாக இல்லை. பட் வந்து அகடமிக், அதாவது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது, கரெக்டாக வந்து லைக் அப்சர்வேஷன் நல்லா இருக்குது, நல்லா கவனிக்கிறான், நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னா ஓகே, அகடமிக் நல்லா இருக்கும். ஆனால் குறும்பு பண்ணுறான், சொல் பேச்சு கேட்குறதில்ல, வேலை செய்கிறதில்ல, படிக்கிறதும் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய டிலே அவன்கிட்ட இருக்குது. இதுதான் ஒரு உண்மையாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போய் அவன் பிறந்த ஒரு டைமு, அவன் வளர்ந்த விதம், அவன் மைல் ஸ்டோன்ஸை ரீச் பண்ணதெல்லாம் உட்காந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே டிலே இருக்கும். அந்த எல்லா டிலேவும் சேர்ந்து தான் இப்போது அவன் இருக்கிற கிரேடில் அவனுக்கு என்ன கொண்டு வருதுன்னா அந்த 5th கிரேட்லேயும் அந்த 6th கிரேட்லேயும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் டிலேவை கொண்டு வருது. ஸோ இதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவனை ஓரளவுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியும்.